ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 கட்டு கீரை வாங்கியிருந்தோம். ஒரு கட்டு வந்து 10 ரூபா, 2 கட்டு வாங்கினோம். 10 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் 2 எண்ணம் தந்தாங்க. அப்புறம் சோப்பு பழம் வந்து 50 ரூபாய்க்கு 7 பழம் இருந்துச்சு. அப்புறம் வாழைக்காய், அதுவும் 10 ரூபாய்க்கு 3. அப்புறம் பீட்ரூட்டு, வெண்டைக்காய் எல்லாமே கூறு போட்டு வச்சுருந்தாங்க 10 ரூபா. அதுக்கப்புறம் கேரட்டு 3 எண்ணம் 10 ரூபா. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து ஒரு 10 கிட்ட இருந்துச்சு. அப்புறம் யாத்தம்பழம் 50 ரூபாய்க்கு 9, 10 கிட்ட இருந்துச்சு. மழை சீசன் வேறு, அதனால் கூட கொஞ்சம் தந்துருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு, பீன்ஸு, இந்த மாதிரி காய்கறி ஐட்டம்ஸ்லாம் தான் ஃபுல்லாக வாங்கியிருந்தோம். ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கினோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இவ்வளோ வந்து 10 ரூபா. அப்புறம் மாம்பழம் வாங்கினோம். ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு மாம்பழம் சாப்பிடணுன்னு. ஆனால் வந்து சிலது வந்து புளிச்சிட்ருக்கும். அதனால சரி, இன்றைக்கி ஒரு பாட்டிகிட்ட 6, 7 கிட்ட இருந்துச்சு. 50 ரூபான்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கும் அழகாக இருந்து. ஒன்று டேஸ்ட்டு பண்ண தந்தாங்களா, நல்லா இனிப்பாக இருந்து. அதான் அந்தால நாங்களும் வாங்கிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் நல்லாவே இல்லை. அதனால் வாங்கணுமா யோசித்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து தேங்காய் கேக் எனக்கு நல்லா பிடிக்கும். அப்புறம் இது வந்து பனானா கேக்கு வந்து எல்லாமே ரெண்டுமே தனித்தனி 55 ரூபா. மழை பெய்யும்னு சொல்லி கொடை எடுத்துகிட்டு போனோம். லாஸ்ட்டு மழை பெய்யலை, போய் சமந்து கொண்டு போனதான் மிச்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். வந்து 1 கிலோ 200ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் 100 ரூபாய்க்கு 2 எண்ணம் வாங்கினோம். வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை ஒரு 6 7 இருந்துச்சு. அது இவ்வளவும் 1 கிலோ 200ரூபான்னு சொன்னாங்க. அதையும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வைதளங்காய், அதுவும் 10 ரூபா தான், கூறு போட்டு சந்தையில் வச்சுருந்து. அப்புறம் வெள்ளைக்கூடு, அதுவும் 10 ரூபா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு மொத்தமே அவ்வளோதான் இருந்துச்சு. அவ்வளோதான் 10 ரூபான்னு சொன்னாங்க, ரேட்டு கூடுதல்னு. அந்த டைம் வரை இது வந்து தேங்காய் 5 தேங்காய் வந்து 60 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ தேங்காய் 40 ரூபான்னாங்க. 1.5 கிலோ கிட்ட இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து மார்க்கெட் போகும்போது அம்மாவுக்கு மறக்காமல் வடை வாங்கிட்டு வருவேன். ஒரு வடை வந்து 10 ரூபா. சரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வெறும் ஒரு உளுந்த வடையும் ஒரு உண்ணியப்பவும் எனக்கும் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா பொரிக்கடலை 2 பாக்கெட் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் பிஸ்கட், அப்புறம் பார்த்திங்கன்னா புளி 45 ரூபான்னாங்க. அதுக்கப்புறம் இது ராகி மாவு, அப்புறம் ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் கிட்கேட்டு ரொம்ப நாள் ஆசை, அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் குட் டே பிஸ்கட்டு, அப்புறம் ப்ரஷ்ஷு, வேறு நெய், அப்புறம் 5 ஸ்டாரு, அப்புறம் கேக்கு, அதுக்கப்புறம் பூஸ்ட்டு, பேரிச்சப்பழம், அப்புறம் எனக்கு ஒரு ரெக்ஸோனா சோப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, துணி சோப்பு, மேலே தேய்க்கிற சோப்பு, அப்புறம் ஒயிட் உளுந்து, மீன் இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் மார்க்கெட் போனால் என்னெல்லாம் வாங்கினீங்க?